வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மற்றொரு சுவையான சமையல் காணொலியூடாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு மிகவும் சுவையானதும் மிகவும் ஆரோக்கியமானதுமான வெண்டிக்காய் குழம்பை ஒரு தரக்கா வரட்டி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளவு சுவையாக இருக்கும். சரி, அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. சரி, வெண்டிக்காய் வாங்கினா கட்டாயம், வெண்டைக்கான்னு சொல்லுவாங்க, இதை வாங்கினா கட்டாயம் இப்படி சமைச்சு பாருங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படி ஒரு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், ஒரு கறியுமே தேவையில்லை. சரி, நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், வெண்டிக்காயை வாங்கி நல்லா கழுவிடணும். வெட்டுறதுக்கு முதல்ல நல்லா கழுவிட்டு நல்ல க்ரோஸாக வெட்டுங்க. ஒரு சரிச்சு வெட்டுனா தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்குறது நல்ல வடிவாக உள்ளுக்குள்ளே நிறைய இறங்கும். ரவுண்டாக வெட்டினீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா உள்ள இறங்குறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, வெட்டின வெண்டைக்காயோட தக்காளி இருக்குது, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 மிளகாய், அதோட கருவேப்பிலை உழையும் வச்சுக்கொண்டா சமைக்க போகிறோம். சட்டியில் கொஞ்சம் சூடாக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லெண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கொள்ளுங்க. சரி, இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாக்குவோம். இப்போ நான் வெள்ளைப்பூடை போடுறோம், அதாவது பூண்டை போடுறோம். என்னென்னு சொன்னால், அந்த பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு தான் நாங்கள் வெண்டிக்காயை போட்டு நாங்கள் வதக்குவோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் கடுகு, அதோட சேர்த்து பெரிய சீரகம், சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் வதக்க போகிறோம். பூண்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் வதக்குவோம். அப்போ தான் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் நாங்கள் வெண்டைக்காயை உள்ளுக்குள்ளே நல்லா போட்டு வதக்க போகிறோம். இப்போ அந்த பூண்டு அந்த வாசமும் வெண்டைக்காயும் அப்படியே பொரிஞ்சு வரும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பை போடுவோம். அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். வெண்டைக்காயில் நோம்பலாக தெரியுமா உங்களுக்கு, வெட்டும் பொழுது ஒரு வலுவழுப்பு தன்மை வரும். அதெல்லாம் இந்த உப்பு போடும்போது கொஞ்சம் குறைஞ்சிரும். சரி, வெண்டைக்காய் ஒரு அரைப்பதம் வெந்து வர டைமில், அதாவது எப்படின்னு சொன்னால் அந்த வலுவழுப்பெல்லாம் இல்லாமல் போகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு இல்லாமல் போயிட்டு, அந்த டைமில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ வெங்காயம் வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இந்த டைமிலே நாங்கள் பச்சை வச்சுக்காயையும் கருவேப்பிலையும் போட்டு அதோட சேர்த்து வதக்க போகிறோம். சரி, இப்போ போட்டுட்டோம், நல்லா வதக்கிடுறோம். நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள், வதங்கி எல்லாமே வடிவாக இருக்குது. அந்த டைமில் வடிவாக எல்லாமே வதங்கி பொன்னிறமாக மாற டைமில் தக்காளியை போட போகிறோம். வெட்டி வச்சு அந்த தக்காளியை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுவோம். நாங்கள் ஏற்கனவே உப்பு போட்டபடியாக நீங்கள் பார்த்து கடைசியில் பார்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அழகாக எல்லாமே வெந்து வருது. தக்காளி ஓரளவுக்கு இப்போ வெந்த பிறகு இப்போ நீங்கள் அந்த மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுற அந்த கறி பவுடர்னு சொல்லுவோம், அதைத்தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இதில் எல்லாம் அடங்கியிருக்கு. மஞ்சள், மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெப்பர் எல்லாமே அடங்கும். நல்லா கிளறி விட்டு கொள்ளணும். இப்போ இந்த தருணத்தில் கொஞ்சம் நாங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி வைக்கல, ஏண்டா இதை நாங்கள் வடிவாக வரட்டி நல்லா பிரட்டல் கறி மாதிரி எடுக்க போகிறோம். அதால் கொஞ்சமாக தண்ணி எடுக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் பாலை விட போகிறோம். அப்போ தான் அந்த கிரேவி நல்ல குழம்பு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு போடணுமா ரெண்டு. இதே விதத்தில் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வாங்க. அதில் புளியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட புளிக்குழம்பு மாதிரி தான்
ஆனால் நாங்கள் தேசி கப்பலியை விட்டு கடைசியாக புளிஞ்சு விட்டு அப்படியே வரட்டி எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்குது. அந்த வெண்டிக்காயும் அந்த காளிக்கும் கமகமன்ற ஒரு வாசத்தை கொடுக்குது. எதுவுமே தேவையில்லை. சுட்ட சுட்ட சோறோட ஒரு அகப்பை 2 அகப்பை கறி எடுத்து வச்சு அப்படியே பிரட்டி சாப்பிட்றோம். சரி, நல்லா கொதித்து உங்களுக்கு தெரியும் எண்ணெய் திரண்டு வரும். கொதித்த பிறகு திரண்டு வந்த கையோட சரி சுட சுட சோறை போட்டு கொஞ்சமாக ரைஸை போட்டு ஒரு 2 அகப்பையை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மரக்கறி சாப்பாட்டில் இதுவும் ஒரு சாப்பாட்டு வகை. போதுமா வேமா போங்க, சாப்பாடு தின்ற போது. ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, சமையல் காணொளி மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் நிறைய இடங்களில் போய் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள்.